எக்ஸ்போஷர் அப்படின்னாலே குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றோம், மால் கூட்டிட்டு போறோம், தியேட்டருக்கு கூட்டிட்டு போறோம், இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறோம். இதுல வெளியே கூட்டிட்டு போறது அதுல எக்ஸ்போஷர். ஒரு எக்ஸ்போஷர் மூலமா குழந்தைக்கு ஒரு லேர்னிங் நடக்கணும். ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை நம்ம பேரண்டான நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒண்ணுமே இல்ல, ஒரு குழந்தை ஒரு அழகா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா எப்படிமா இந்த சாதம் தட்டுக்கு வந்தது, எப்படி இந்த அரிசி இங்க தட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க. இட்ஸ் ரைட் டைம் குழந்தைங்களை நீங்க அழகா எக்ஸ்போஷர் பண்றதுக்கு வெளியே கூட்டிட்டு போய் ஒரு ஒண்ணுமே இல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு கூட்டிட்டு போய் அந்த அரிசி எப்படி தட்டுக்கு வந்ததுன்றத உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கலாம், இல்ல வேற யாரோட ஃபார்ம் லேண்டுக்கு நீங்க கூட்டிட்டு போய் குழந்தைங்களை எக்ஸ்போஷர் பண்ண விடுங்க. அந்த அரிசி எப்படி அந்த தட்டுக்கு வந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷரை குழந்தைங்க அந்த லேண்ட்ல போய் இருந்து பார்த்து கத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைய வெளியே கூட்டிட்டு போற இடமே ஒரு லேர்னிங் அமையும் போது அது ரொம்ப அழகா அமையும். அதுக்காக குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் லேர்னிங்காகவே வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற இடமும் குழந்தைங்களுக்கு ஒரு லேர்னிங் கத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அழகா இருக்கும்.